Okay. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து இந்த ராஜா நிம்மியோட 9 questions இன்னைக்கு கடைசி பாகம். இதுக்கப்புறமா வந்து பாகவதத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியல. அண்ட் ஹம்சகீதா ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். அது கொஞ்சம் வந்து எனக்கு வேற ஏதோ பண்ணலாம், திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அதனால ஐ தாட் வி வில் ஹாவ் அன் இன்ட்ரடக்ஷன் டு உபனிஷத்ஸ் அப்படின்னு. ஸோ அதனால இந்த குரூப்போட பேர் வந்து பாகவத சிந்தனைகள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் மாத்தி உபனிஷத்து இல்லைன்னா ஆன்மீக சிந்தனைகள்னு மாத்துறேன். அத வந்து வேற குரூப் நான் இல்லையனால நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இதுல இருக்க எல்லாருமே அதுலயே இருப்பாங்க. ஓகே, வித் தஸ் we will start. ராஜா நேமியோட 9 questions நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல் கொஸ்டின் பாகவத தர்மம்னா என்ன, அப்புறமா வந்து யார் பாகவதர்கள். பாகவத தர்மம்னா பகவானை அடைவதற்கான ஒரு பாதையில் செல்வதே பாகவத தர்மம் அப்படின்னு. இட்ஸ் ஆல் பாயில்ஸ் டவுன் இன்டு தட். அடுத்தது வந்து அப்படியா அப்படின்னா பாகவதன் யாரு அப்படின்னு பாகவதனுக்கு ஒரு டெபினிஷன் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பாகவதன் என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான சரண் அடையணும். பகவான சரண் அடையணும்னா அதுக்கு தடையா நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னா அதெல்லாம் தான் மாயான்னு பேரு. அந்த மாயா எங்கேந்தியா வந்ததுன்னா அதையும் நான் தான் உனக்கு படைச்சேன். அப்ப இந்த மாயைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாயையில இருந்து எப்படி நான் வந்து வெளியில வர்றது, அதுல மாட்டிக்காம நான் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்துவது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நம்ம பகவான் என்ன சொன்னா, நீ என்ன சரணடையணும், என்ன தவிர உன்னை இதுல இருந்து காப்பாத்துறவங்க யாரும் கிடையாது அப்படின்னு. அப்போ வந்து சரி உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு 5வது கேள்வியில வந்து நம்ம பகவானை பத்தி ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணோம். சகுண பிரம்மன் நிர்குண பிரம்மன் பார்த்துட்டு, நிர்குண அந்த துருவ சரித்திரம் எல்லாம் பார்த்துட்டு நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சுண்டு அந்த சகுண பிரம்மத்தோட சேர்த்துட்டு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்பதான் என்னால என்கிட்ட ஒரு உருவம் இருந்தாதான் அதுக்கு நான் வந்து பக்தி செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி வந்தோம். அதுக்கப்புறமா எப்படி இந்த மாதிரி ஸ்டடியா இருக்கிறதுன்னா அப்பதான் நம்ம கர்மயோகத்தை பத்தி பார்த்தோம். கர்மயோகத்துல ஈடுபடுபவன் மட்டும்தான் வந்து உனக்கு அந்த சரணாகதிக்கே அவன் வந்து மனது வந்து அதற்கு தயாராகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப கர்மயோகம்னா என்னன்னு பார்த்தோம் போன வாரம் கடைசியா. அது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டோம். இப்ப நம்ம வந்து அந்த கர்மயோகத்தை கடைசியில என்ன சொன்னாங்க, கர்மம் நீ செயலாற்றிட்டே இருக்கும்போது அது யூ வில் ரீச் அ பிளேஸ், செயலற்ற ஒரு நிலையை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லிதான் அத கடைசிதும் முடிச்சது. என்னடா இது, நான் செயலாற்றணுங்கிற கர்மம் செஞ்சிட்டே இருக்கும்போது நீ ஒரு அகர்மத்தில் நிலை பெறுவாய் அப்படின்னு அது ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது. அதனால நம்ம கர்மம் அகர்மம் விகர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்த்தோம். ஆனா நீ கர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது யூ வில் ரீச் அ பிளேஸ் வேர் இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து புரியல. அதுக்கு என்ன அப்படின்னா கர்மம் என்பது செயல். ஆனா நான் போன வாரமே சொன்னேன், கர்மம் என்பது செயல் வந்து இட் இஸ் not a very shallow translation of the word karma அப்படின்றது. because karma has got that word in Sanskrit has got தமிழ்லயும் சேர்த்துண்டா கூட it has got a very big connotation. அது கூட அதோட அர்த்தங்கள் வந்து ரொம்பவே டீப்பா இருக்கு. அதனால நம்ம சும்மா கர்மம் என்பது செயல் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டானா அப்புறம் நான் செயல் செய்யும் போது எப்படி செயலற்ற நிலை வரும் அப்படின்னு எல்லாம் வந்து நமக்கு குழப்பம் வரும்.
அதனாலதான் வந்து செயல் நான் செய்யும் போதே அது வந்து என்னை செயலற்ற நிலைக்கு எடுத்துட்டு போகணும். அப்படின்னா அந்த செயல் செய்யும் போது செயலற்ற நிலை எப்படி வரும்? அதுதான் ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் வந்து பகவத்கீதையில ரொம்ப டீப்பா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த சாப்டர் 4th சாப்டர் அட்டென்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பட் அது வந்து இப்போ வந்து இந்த ஒரு இடத்துல எப்படி நான் கர்மம் செஞ்சாலும் கர்மம் செயலற்ற ஒரு நிலைக்கு நான் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம இன்னைக்கு இருக்கிற 3 கேள்விதான். 3 கேள்வியில ரொம்ப விஷயம் இல்லை, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கான். அப்போ வந்து துபால்னு சத்தம் கேட்குது. ஐயோ குழந்தை கிணத்துல விழுந்துச்சுன்னு எல்லாம் கத்துறாங்க. இவன் என்ன பண்ற, அனிச்சை செயலா அந்த கிணத்துல குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்துறான். இது வந்து செயல். புரியுதுங்களா? ஒரு செயல் கர்மமாக எப்படி மாறும்? ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலாபலன் உண்டு, காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன் உண்டு. நீ வந்து குதிச்சு காப்பாத்தினா அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது. செயல் என்ன? ஒருத்தன் குதிச்சு குழந்தைய காப்பாத்தினா அதோட இஃபெக்ட் என்ன? அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது. இது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன். இது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இது செயலா செயலற்ற நிலையா, கர்மமா அகர்மமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த செஞ்சான ஏ என்ற ஒரு பையன் அவன் குதிச்சு வந்து காப்பாத்தினான் இல்லையா, அவன் காப்பாத்திட்டு இஃப் ஹி கோஸ் ஆன் இன் ஹிஸ் வே, அவன் மனசுல இந்த ஒரு நிகழ்ச்சி எந்த விதமான அழுத்தமான ஒரு இம்ப்ரெஷன்ஸ், ஒரு பதிவுகளை ஏற்படுத்தாம இருந்ததுன்னா அவன் செய்த கர்மம் நீ மண்டி காட்டாது எனக்கு, அந்த செயல் வந்து செயலற்ற ஒரு நிலைக்கு வந்து அதை எடுத்துன்னு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, சாரி, we will continue. அப்ப அந்த செயல் வந்து அவன் மனதுல வந்து ஒரு பதிவுகளை ஏற்படுத்தாமல் இருக்கும்போது, ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்படுத்தாம இருக்கும்போது என்ன நடக்கும், பதிவுகள் உண்டானா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஒவ்வொரு செயலுக்கும் 2 விதமான பலனுண்டு, இம்மீடியட் ரிசல்ட் and what it takes in a deeper level, அது என்ன எப்படி அஃபெக்ட் ஆகும். இப்ப இந்த பையன் காப்பாத்திட்டு, நான் அன்னைக்கு காப்பாத்தினேன், நான் தான் காப்பாத்தினேன், எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, யாருமே ஒண்ணுமே சொல்லல, அந்த பையன் நான் இல்லைன்னா அந்த பையன் செத்து போயிருப்பான், இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க நினைக்கும் பொழுது அது அவன் மனசுல ஆழமான ஒரு பதிவை ஏற்படுத்து. இந்த மாதிரி பதிவை ஏற்படுத்தக்கூடிய செயல்களுக்கு தான் கர்ம பலன் உண்டு அப்படின்னு சொல்லு. அதாவது அது துஷ்கர்மமா இருந்தா பேட் எஃபெக்ட், சத்கர்மமா இருந்தா நல்ல எஃபெக்ட். கடைசியில நம்ம என்ன சொல்றோம், நம்ம கர்மமே இல்லாம நில் பேலன்ஸ்ல வச்சுட்டு நம்ம நல்ல கர்மம் இருந்தானா சுரேந்திர லோகத்துக்கு போய், விஷாலம் சுரேந்திர லோகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அங்க இருந்து அந்த நம்மளோட கர்மா நற்பலன்கள் தீர்ந்த பிறகு துபக்கட்டின்னு தள்ளி விட்டுருவாங்க, திருப்பியும் வரும். சோ அப்ப நம்ம அந்த மாதிரி இந்திரலோகம் சந்திரலோகத்துக்கெல்லாம் போகாம நேரா நம்ம பெருமாள் கதியை அடையணும் அப்படின்னா நமக்கு நற்கர்மமும் இருக்கக்கூடாது, துஷ்கர்மமும் இருக்கக்கூடாது. we will have nil balance, பேங்க்ல 0 பேலன்ஸ் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதனாலதான் பகவத்கீதையில அர்ஜுனர் என்ன சொல்ல, ஐயோ நீ இவ்வளவு சொல்றிய, நான் கர்மமே பண்ண மாட்டேன், நான் பேசாம போய் உட்கார்ந்துக்கிறேன். அந்த பேசாம உட்காருது அது கூட அகர்மத்தில் கர்மம், அப்படி செய்வன செய்யாமை கெடும், செய்யாமை செய்ய கெடும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதை செய்யணுமோ அதை செஞ்சுதான் ஆகணும், செய்யாட்டாலும் தப்பு.
சோ இப்ப என்ன நம்ம புரிஞ்சுட்டோம்? செயல் செய்யணும், அதோட பதிவுகள் மனசுல ஏத்திக்க கூடாது. அது எப்படிப்பா முடியும் அப்படின்னா, அதுக்குதான் ஒரே ஒரு லைன்ல பகவான் சொல்லிட்டாங்க, என்ன செய்த எத் கரோஷி யத் ஞாசி யத் கரோ எத் தபஸ்யசி, நீ என்ன பண்ணாலும், நீ தபஸ் பண்றியா, நீ நல்லது பண்றியா, என்ன பண்ணாலும் எனக்கு மாம் நமஸ்குரு, எனக்கு நீ அதை சமர்ப்பணம் பண்ணிடு, நான் பாத்துக்கிறேன். அப்போ ஐ எம் நாட் த டூவர். அப்போ இப்போ நம்ம இந்த கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்த கேளு, அப்ப நான் கொலை பண்ணிட்டு ஐ எம் நாட் த டூவர்னு சொல்லலாமா அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு மேல அந்த கொலை பண்ண அதையும் நம்ம டீப்பரால நிறைய நம்ம 4ஆம் அத்தியாயம் படிக்கும்போது ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவ்வளவு டீட்டெயிலா இங்க நம்ம போக வேண்டியது இல்லை. சோ இந்த கர்மம் இம்மீடியட் எஃபெக்ட் என்ன கொடுக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன குடிக்கும். சோ இந்த கர்மம் தான் நமக்கு இந்த ஜென்மத்துல நம்ம செய்யக்கூடிய கர்மம் கர்ம கணக்குல சேர்ந்தா அது ஆகாமி கர்மம் சொல்லுவோம். அது எப்ப பலன் தருமோ தெரியாது. சில கர்மங்கள் இம்மீடியட்டா பலன் தரும், சில கர்மங்கள் எப்ப பலன் தரும் தெரியாது, எந்த ஜென்மத்துல பலன் தரும் தெரியாது. இந்த ஜென்மத்துல நான் அனுபவிக்க கூடிய இந்த கர்ம பலன் நான் எந்த ஜென்மத்துல பண்ணேன், எந்த ஜென்மத்துல என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது இல்லையா? சோ அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, கர்மம் நீ ஜென்ம ஜென்மமா செஞ்ச கர்மம் மூட்டை மூட்டையா இருக்கு. அதுல இந்த உடம்பு எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஜென்மத்துல இந்த உடம்பு அந்த 5 கஞ்சுக்கா சொன்னோம் இல்லையா, காலா நியதி அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த மாதிரி உருவத்துல பிறந்திருக்கேன், எங்க பிறந்திருக்கேன், எந்த விதமான ஒரு ஆட்டிடியூடோட பிறந்திருக்கேன், எந்த விதமான ஒரு கலைகளோட பிறந்திருக்கேன், இதையெல்லாம் சேர்த்துட்டு இந்த உடம்பு இந்த பஞ்ச கஞ்சுக்காசுடைய இந்த உடம்புல இந்த ஆத்மா வரும்போது எந்த விதமான கர்மங்களை இந்த உடம்புல இந்த 5 பஞ்ச கஞ்சுக்காசுக்குள்ள இருந்து என்னால டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமோ அதை எடுத்துப்பார். தட் வில் பி கால்ட் பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பலன் தர்றது ஆகாமி கர்மா. சோ இப்ப நம்ம கர்ம பேலன்ஸ் 0 ஆகணும்னா ஆகாமி கர்மா இந்த ஜென்மத்துல நான் கர்மத்தை கூட்டிக்கவே கூடாது. நல்ல கர்மமும் வேண்டாம், துஷ்கர்மமும் வேண்டாம், கூட்டிக்கவே கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா நிஷ்காமிய கர்மமா பண்ணணும். நிஷ்காமிய கர்மம்னா என்ன, இந்த மாதிரி சான்ஸ்கிரிட் நீ கொண்டு வராத அப்படின்னா, அதாவது நான் செய்யக்கூடிய கர்மங்கள்லாம் உனக்காக சமர்ப்பணம். நீ என்ன, நான் கர்மம் பலன் தரல் கர்த்தனது ஆணையால் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. சோ நான் என்ன கர்மம் பண்ணாலும் அதுக்கு நல்ல பலனா துஷ்பலனான்றது நான் டிசைட் பண்ண முடியாது, அது கர்த்தனது ஆணை. அவன் தான் எனக்கு பலனை கொடுப்பான். நான் நல்லதே பண்ணாலும் எனக்கு கெட்டதே சேர்ந்தாலும் அது அவனோடையது. சோ என்ன நடந்தாலும் ஈஸ்வரார்ப்பணமா இருக்கும் போதுதான் நம்மளோட இந்த ஆகாமி கர்மத்தை நம்ம 0 ஆக்கிட்டு இருக்கோம். சஞ்சித கர்மாவை எத்தனை ஜென்மம் எடுத்து நம்ம சரி பண்ணணுமோ தெரியாது. பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுதான். குருஜி என்ன சொல்றார், நீ கிரியா பண்ணிட்டே இருந்தானா உன் சஞ்சித கர்மா பூரா நான் 0 ஆக்கிடுறேன். நீ நல்ல வழியில பண்ணு, சத்சங்கத்துல இருந்து சாதனா சேவா சத்சங்கத்துல இருந்து ஜாகிரதையா இருந்தா ஆகாமி கர்மா நில்லாயிடும். பிராரப்த கர்மா நீ அனுபவிக்கணும். நீ அனுபவிக்கும் போது என்ன பிடிச்சுக்கோ. நீ ஏறி வண்டியில ஏறி கால் நீட்டு உட்காந்துக்கோ, வண்டியை நான் ஓட்டுறேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம சோ இப்படிதான் நம்ம இந்த கர்மத்தை ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம இந்த கர்மத்தோட எல்லா விதமான இதையும் புரிஞ்சுண்டு நடக்கிறதுக்கு பேரு தான் கர்மத்தை யோகமாக செய்வது. அப்ப அது கர்ம யோகம். இங்க மேடம் பிளவஸ்கியோட ஒரு definition ரொம்ப எனக்கு பிடிச்சது. I just will read it out. Karma is that unseen, unknown law which adjusts wisely, intelligently and equitably all the effects to its cause, tracing back to the cause, and it produces a result. This is what is karma. So கஹனோ கர்மனோ கத்தி அப்படின்னு எந்த விதமாக இந்த கர்மம்
பலனை தருமோ அப்படின்னு அது எந்த கர்மம் எங்க போகணும் ஒண்ணுமே தெரியாதவங்க நிலை. அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுண்டு இந்த கர்மத்தை இந்த மாதிரி கர்மயோகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது we will reach a state where we will be doing everything. கர்மம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் அதோட பலாபலனை நம்ம இம்ப்ரெஷன்ஸா நம்ம மண்டையில எடுத்துக்காத போது நம்ம எவ்வளோ கர்மத்தில் ஈடுபட்டாலும் அது அகர்மத்துக்கு சமம். அப்பதான் வந்து செயல் செய்தாலும் செயலற்ற நிலையை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லி சொன்ன. அந்த மாதிரி செயலற்ற நிலையை நம்ம அடையும் போதுதான் நம்ம என்ன ஆகும், அங்கதான் நமக்கு வந்து அந்த மாய வலையில இருந்து நம்ம மீண்டு அந்த பக்தி யோகத்துல ஈடுபடக்கூடிய ஒரு மனோநிலைக்காக நம்மளோட ஆத்ம சுத்தியும் ஒரு நம்ம பியூரிபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும் போதுதான் எப்படி அந்த நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு வாரம் நிச்சலமான ஒரு தண்ணீர்ல அந்த சந்திர ஒளி வரும் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம மனசு பியூரிஃபை ஆகும் போது அந்த ஆத்மா அனுபூதிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது மட்டும் 6 கேள்வியை நம்ம பார்த்தோம். சோ இப்ப எங்க நிறுத்திருக்கோம், திடமான மனதுடன் கர்மயோகத்தை கடைபிடிப்பதே ஈஸ்வர தத்துவத்தை உணர ஒரே வழி அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருக்கோம். அப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம டீட்டெயில்டா அதை வந்து பார்த்துட்டோம். அடுத்ததாக ராஜா நிமி இன்னொரு கேள்வி கேட்கிறார். அவர் என்னன்னு இவ்வளவு மாதிரி இருக்கே, அப்ப நான் பகவானை நான் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா, பகவானை பத்தி நிறைய நீ பகவான் சிந்தனையிலே இரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, நான் அந்த சிந்தனையிலே இருக்கணும் அப்படின்னா எனக்கு அவங்கிட்ட ஒரு ஈடுபாடு வரணும். அந்த பகவான் என்ற இந்த ஈஸ்வர தத்துவத்தை நிஷ்காமியம் நிர்குண பிரம்மமா இருக்கும் போது கூட அத வந்து ஏதோ ஒரு சகுண பிரம்மமா வச்சுட்டியோ நமக்கு எப்படி முடியுதோ அப்படி வச்சுட்டு நம்ம அதுகிட்ட ஒரு ஈடுபாடு கொண்டு வந்திருக்கணும், ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வரணும் இல்லையா. அந்த கனெக்டிவிட்டி வரணும்னா என்ன பண்றது அப்படின்னா என்ன சொன்னாங்க, நீ சாதனா சேவா சத்சங்குல வச்சுக்கோ. அதுல சத்சங்கன்னு வர்றது ரொம்ப முக்கியம். சத்சங்கன்னா நம்ம பஜனை பாடுறது மட்டும் கிடையாது, நல்லவர்களுடைய ஒரு சங்காத்தம். நல்லவர் யார் நல்லவர்கள், எனக்கு நல்லது சொல்றாங்க. எனக்கு எது நல்லது, நான் இப்ப தடுமாறின்னு இருக்கேனே, எனக்கு புரியாத ஒரு நேரத்துல நின்னுட்டு இருக்கேன், எந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன், இந்த பகவானை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, பகவான் கிட்ட நான் எப்படி ஒரு ஈடுபாடு கொண்டு வருது அப்படின்னும் போது அதுக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்கள்ல நான் ஈடுபடுவதுதான் சத்சங்கம். அப்போ அதுக்கு எது வழிகாட்டும், நீ வந்து பகவானை பத்தி பேசிட்டே இருக்கணும், அவரோட லீலா விபூதிகளை பத்தி திருப்பி திருப்பி மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கணும், பாகவதம் படிச்சுட்டே இருக்கணும், பகவத்கீதை சொல்லிட்டே இருக்கணும், ராமாயணம். இப்ப வந்து அந்த வால்மீகி ராமாயணத்துல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இப்ப கேட்டுட்டு இருக்கோம். அது ரொம்ப பிரமா. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி தரணும். சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிபடிஸ் ஃபீலிங். பட் இந்த கால குழந்தைகள் எல்லாம் ஹாரி பாட்டர் படிக்கிறதுக்கு பதிலா ஒரு ராமாயண கதைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. சோ அது வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க அப்பா எல்லாம் வந்து ஒவ்வொரு ஹாலிடேஸ் போகும்போது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு ராமாயண புஸ்தகம் இருக்கும் இல்லையா, அந்த சக்கரவர்த்தி திருமகனை இந்த லீவ்ல படிச்சுட்டு வரணும், கேள்வி எல்லாம் கேட்பாரு எங்க அப்பா. அப்புறம் வியாசர் விருந்துன்னு இருக்கும், மகாபாரதம். இதெல்லாம் தான் நாங்க சின்ன வயசுலயே படிச்சது. சோ நம்ம குடும்ப சூழ்நிலைகள்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். சோ சின்ன பிள்ளைந்து லீலைகளை கிருஷ்ணரை பத்தி லீலைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 12 கிளாஸ் பார்த்திருக்கோம். அந்த கிருஷ்ண லீலைகளை இதெல்லாம் கேட்கணும்னா அப்ப ராஜா நிமி என்ன சொல்றார், எத்தனை அவதாரம் அவர் எடுத்திருக்காரு, 10 அவதாரம் தானே அப்படின்னா அதுக்குதான் இங்க இந்த கேள்வியில பதில் வருது. 10 அவதாரங்கள் என்பது வந்து நமக்கு தெரிஞ்ச அவதாரங்கள், எல்லாருக்கும் அந்த 10 அவதாரம் என்னன்னு தெரியும். அதை தவிர கூட நிறைய சின்ன சின்ன அவதாரங்கள் இருக்கு. அதுக்குதான் இதுக்கு பதில் சொன்ன அந்த யோகி சொன்னாருப்பா, கடற்கரையில இருக்கிற மணலை கூட நீ எண்ணிடலாம், அந்த பகவானோட லீலா விபூதிகளை எண்ணவே முடியாது. அடடா அவ்வளவு இருக்கா, அப்ப நான் கொஞ்சமானா தெரிஞ்சுக்கிறேனே,
அப்படின்னும் போதுதான் 10 அத்தியாயங்கள்ல 10வது அத்தியாயம் வெறும் கிருஷ்ணர் 10 தான். அப்ப முதல் 9 அத்தியாயங்கள்ல எல்லா விதமான ஒரு அவதாரத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள், துருவ சரித்தம், அதுக்கப்புறமா அந்த பரதரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் கதைகள் தான். எப்பனா ஒரு உங்களுக்கு டைம் இருக்கும் போதோ இல்ல உங்களுக்கு முயற்சி செய்து அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர இன்னும் நிறைய அவதாரங்களுக்கு, கபிலர் ஒரு அவதாரம், நம்ம ரிஷபராஜா பார்த்தோம் இல்லையா, அவரோட 9 குழந்தைகள் 100 குழந்தைகள் தானே இந்த 9 ஞானிகள், அவரை பத்தி பார்த்திருக்கோம். பிருத்து, மோகினி அவதாரம், இந்த மாதிரி இன்னும் ஹம்ச அவதாரம், சனகாதிகர்கள் அந்த 4 பேரு, தத்தாத்திரேயா, தேவர், ஹயக்ரீவர், எல்லாம் இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்கு. இந்த அவதாரங்களை பத்தி எல்லாம் நிறைய சொல்லிருக்கு. இப்போ நம்ம ஒரு அவதாரம், ஒரு பர்டிகுலர் இதை பத்தி மட்டும்தான் இந்த 7வது கேள்வியில நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா நரநாராயணனோட அவதாரம். நரன் யாரு, நாராயணன் யாரு அப்படின்னா தர்மா, பேருமே மூர்த்தி தேவி. அப்படி மூர்த்தி தேவின்றது தக்ஷனோட டாட்டர். அவரை கல்யாணம் பண்ணி, தர்மா என்பவர் கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு ட்வின்ஸ் பிறக்குறாங்க. அவங்கதான் நரநாராயணன். அந்த ட்வின்ஸா பகவானே பிறக்கிற அவங்க 2 பேரும் எப்பவுமே ஒரு நல்வழியிலே இருப்பாங்க. ரிஷிகள் ஆகிட்டு அவங்க பத்ரிகாசிரமத்துல எப்பவுமே ஒரு தியானத்திலயும் இருப்பாங்க. தியானங்கள், யாகங்கள், தபஸ் நிறைய பண்றாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு குடும்பம் எதுவுமே கிடையாது. அவங்க தியானம் தபஸ் எல்லாம் செய்யறது லோக நன்மைக்காக. அந்த மாதிரி இந்த லோகத்தை ரட்சிப்பதற்காகவே தன்னோட வாழ்க்கையை செலவழித்தவர்கள் தான் இந்த ட்வின்ஸ் நரநாராயணர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நரநாராயணர் பிற்காலத்துல அவங்கதான் அர்ஜுனராகவும் கிருஷ்ணராகவும் மகாபாரதத்துல வந்தாங்க அப்படின்னு கூட ஒரு செயல். இப்ப இந்த நரநாராயணரோட பெரிய விசேஷம் என்னன்னா, ஒரு சின்ன கதை. இந்த காமதேவன் இருக்கான்ல, அவன் சும்மாவே இருக்க மாட்டான். ஏன்னு கேட்டானா, நம்ம முதலே பார்த்திருக்கோம் அந்த இதுல, தாண்ட முடியாத நம்ம எல்லா விதமான நம்ம புலன்களையும் நம்மளால அடக்க முடியும். 2 புலன்களை அடக்கவே முடியாது, ஸ்கின் அண்ட் டங். சோ நாக்குல இருக்கக்கூடிய ருசி வாசனைகளும் காம வாசனைகளையும் அடக்கவே முடியாது. அதை ஜெயித்தமா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம முதலே பார்த்திருக்கோம் இல்லையா. சோ இந்த காமதேவன் அவர் பெருமாளையே சேலஞ்ச் பண்றான் இல்லையா, நீ என்ன. அதனால தானே நம்ம ராசலீலாவை அவ்வளவு டீட்டெயிலா பார்த்தோம் இல்லையா. சோ அந்த மாதிரி அதனால இது ராசலீலா காமலீலா கிடையாது, காம ஜெயத்துவ லீலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். சோ இந்த காமத்தை அடக்கவே முடியாது. அதனால இந்த காம பகவான் ரொம்ப திமிரு ஜாஸ்தி. அவனை ஒரு தடவை சிவபெருமான எரிச்சு கூட அவனுக்கு புத்தி வரல. அவனுக்கு புத்தி வரலன்னு கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம வாசனை என்பது அதை ஓவர் கம் பண்றதுன்றது அவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அது இப்ப கண்ணு பாக்குறதுதான் ரசிக்கும், காது கேட்கறதான் ரசிக்கும், முகம் மூக்கு என்ன வாசனை வருதோ அதுதான். நானே உட்கார்ந்துட்டு அந்த ரோஜா வாசனை, மல்லி வாசனை நானே இமேஜின் பண்ணிக்க முடியாது. ஆனா குலோப் ஜாமுன் நினைச்ச உடனே திங்கணும் அப்படின்னு மனசுல வரும். அதே மாதிரி ஒரு காம உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு செயல்களை நம்ம கண்ணால கூட பார்க்க வேண்டாம், மனசால நம்ம நினைக்கும் போதே அது என்ன ஆகும் அப்படின்னா, அது அந்த ஆசையை நம்ம புலன்களை அதை நோக்கி இழுத்துட்டு போக முடியும். அதனால்தான் இந்த காமத்தை ஜெயிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த காமதேவன் என்ன பண்ண, இவங்க 2 பேர் மட்டும் என்ன எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் என்ன அவங்க தபஸ்ல இருக்காங்க ஆகுங்கிறாங்களே, இவங்க எனக்கு அடிமையாக்குறேன் பாரு அப்படின்னு ஒரு பெட்டாலியன் ஆஃப் அப்சரஸ கூட்டின்னு அவங்களோட ஆசிரம பத்ரிகாசிரமத்துல அவங்க எங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்களோ அங்க டமால் டுமால்னு பெரிய மியூசிக் எல்லாம் போட்டு, நம்ம இந்த காலத்து பசங்க எல்லாம் பெரிய பெரிய ஒரு பூசர் எல்லாம் வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்களா, அந்த மாதிரி பெரிய லெவல்ல ஆடிட்டு அப்சரஸ்கள்லாம் வச்சுட்டு டான்ஸ் ஆடி இவங்க எதிர இவங்க 2 பேரையும் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அவங்க முயற்சி செய்யறாங்க.
இவங்க வந்து ரொம்ப காமத்தை வென்றவர்கள். அதனால இதெல்லாம் வந்து அவர் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பூச்சாண்டி காட்டாத, நீ எத்தனை அப்சரை கூட்டி 40 பேர் கூட்டின்னு வந்தியா, நான் உனக்கு 80 பேரை தரேன் அப்படின்னு. தே ஆர் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் மோர் அப்சரஸ். அவங்களோட தொடையில இருந்து அவங்களால வந்து அழகிகளை உற்பத்தி பண்ண முடியுது. நிறைய பண்ணிப்பாரு, இதெல்லாம் எடுத்துன்னு போய் உங்க இந்திரனுக்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க அடடா, நம்ம கண்ணத்தை இவங்க கண்ணை தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களை நம்ம சிவபெருமான போய் பண்ணமே, அந்த மாதிரி பண்ணா இவனுக்கு கோவம் வந்து நம்மள எரிச்சிடுவாங்க அப்படின்னு இதுவே இவங்க என்ன சிரிக்கிறாங்களே, இவங்க லூசுங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறாங்களே அப்படின்னு. அதுவும் இல்லாம நான் கொண்டு வந்த 40 அப்சரஸ்க்கு மேல இன்னொரு 40 இந்த இவங்களையும் கூட்டின்னு போ அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னும் போது, ஓஹோ அப்படின்னு அவனோட கர்வம் அடங்கிறது. அப்படி வந்தவதான் ஊர்வசி அம்மா. ஊர்வசி வந்து இந்த நரநாராயணர் தான் வந்து உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த கதையால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தியானத்தில் ஈடுபட்டு நம்ம மனதை முழுவதுமாக பகவானிடத்தில் சமர்ப்பணம் செய்யும் போது காமத்தை ஜெயிப்பதற்கு அது ஒன்றேதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க புரியுது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து இந்த நரநாராயணரை பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு. நம்ம பாகவத மகாபாரதத்துல வந்து எல்லாரும் கேட்டிருப்போம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வா நரோத்தம தெய்வீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயே அப்படின்னா, எந்த ஒரு ஜெயம் இங்க வந்து ஜெயம்ன்றது வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு எடுக்க கூடாது. ஜெயம்க்கு முன்னால இத வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அப்படி ஜெயமுக்கு முன்னால அப்படின்னா நான் போய் சண்டை போடுறதுக்கு ஜெயமா, அப்படி கிடையாது. ஜெயம்ன்ற வேர்டு வந்து நம்மளோட சனாதன தர்மத்துல பாகவத 18 புராணங்களையும் மகாபாரதத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. சோ நீ மகாபாரதம் படிக்கிறதுக்கு முன்னாலேயோ பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாலேயோ 18 புராணங்களை படிக்கிறதுக்கு முன்னாலேயோ நீ இவங்களுக்கு எல்லாம் வந்து உன்னோட ஒரு சமர்ப்பணத்தை காட்டணும். யாருக்கு? நாராயணம். அப்புறமா நரம் செய்வ அந்த நரநாராயணர்களுக்கு, அதுக்கப்புறமா சரஸ்வதிக்கு, அதுக்கப்புறமா வியாசருக்கு, இவங்களுக்கு எல்லாம் வந்து நம்மளோட சமர்ப்பணத்தை நம்ம சொல்லிட்டுதான் இந்த ஸ்கிரிப்சர்ஸ கையிலேயே தொடணுமாமா. பாகவதத்தை தொடணும்னால முதல்ல நாராயணன் நமஸ்கிருத்தியம் நரம் செய்வா நரோத்தமா தெய்வீம் சரஸ்வதியும் வியாசம் அப்படின்னு தத்தோ ஜெயம் உதயிறதே. அப்பதான் வந்து இந்த புராணங்களை படிக்க போது எனக்கு ஏற்படக்கூடிய அது வந்து தடங்கல்களை வந்து அது நிவர்த்தி செய்யும். ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது எப்படியெல்லாம் தடங்கள் வரும் தெரியுமா? நான் வந்து ஒரு 3 மாசம் இந்த பாகவதத்தை விடாம தினம் படிக்கிறதுக்கு தடங்கள் வரக்கூடாது, நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியோ மார்ச்ல ஆரம்பிச்சு மே மாசம் கடைசிக்குள்ள முடிச்சேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் வந்து அந்த முடிச்சேன்னா ஜெயிச்சு முடிச்சுட்டா கிடையாது. அத வந்து நீ படிச்சது உனக்கு நான் என்னோட ஒரு உதவியாலதான் நீ படிச்ச அப்படின்னு இந்த பகவான் சொல்லிட்டே இருக்கார். நீ படிச்சது எதுக்கு? நீ வந்து படிச்சுட்டா நான் பாகவதம் படிச்சுட்டேன் தம்மண்டை அடிச்சுக்கிறது கிடையாது. உன் வாயால இத நீ மத்தவங்களுக்கு சொல்றதுக்காக தான் உனக்கு நான் உதவி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாராயணம் சரஸ்வதி வியாசர் எல்லாரும் ஒரு பெரிய பலமா இருந்து நமக்கு வந்து அத நடத்தி கொடுப்பாங்க அப்படின்றது வந்து மிக முக்கியமான விஷயம். இதுதான் இந்த 7வது கேள்வி வந்து நீ யார பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சதா சர்வ காலமும் என்னோட கதைகளை கேட்டுட்டே இரு. அதுதான் வந்து உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மன சுத்தியையும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து கேக்குறாரு, சரிப்பா நான்லாம் பக்தர்கள் எல்லாம் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்வோம், பக்தர் அல்லாதவங்க இருக்காங்களா, நான் டிவோட்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 விதமான டிவோட்டிஸ், அப்புறமா 4வது கேட்டகரி ஒரு நான் டிவோட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நான் டிவோட்டிங்களுக்கெல்லாம் என்ன ஒரு கதி வரும்? நாங்கெல்லாம் வந்து பக்தி பண்ணிட்டு இருக்கோம், சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து ஆர்டினரி பக்தால இருந்து
சூப்பர் பக்தா, சுப்பீரியர் பக்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட பயணத்தை பண்றேன். அதுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ற. இந்த மாதிரி நான் சுப்பீரியர் பக்தா ஆயிட்டானா நீ வந்து என்ன எடுத்துப்ப. இதெல்லாம் எனக்கு தெரியும். இன்னொரு கேட்டகரி இருக்க, நான் பக்தா, சாமியே கும்பிடாதவங்க, பாகவதம் பகவான் மேல ஒரு பிடிப்பு இல்லாதவங்க, ஒரு கனெக்டிவிட்டி இல்லாதவங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல, நம்ம யார் யாரெல்லாம் குருஜியோட சுதர்ஷன கிரியா பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து குருஜி வந்து அவங்களோட இதுக்குள்ள வச்சிருப்பார். அவங்களுக்கு ஒரு தடவை நம்ம கிரியா இனிஷியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் வந்து அவரோட இதுல போயிட்டோம், அவரோட ஒரு அரியனால இருக்கும், அவர் நம்மள பார்த்துப்பார். அப்போ இந்த கிரியாவே பண்ணாதவங்கள யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? அதனாலதான் எல்லாரும் வந்து கிரியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புடுங்கி தள்ளிட்டு இருக்கோம். அதுக்கு மேல ஓகே ரைட். இந்த நான் பக்தாஸ் என்ன ஆப்பாங்க, அவங்களுக்கு என்ன கதி, இதை வந்து நம்ம முதலே பார்த்திருக்கோம் டீட்டெயிலா. இப்ப கொஞ்சமா பார்க்கலாம் மறுபடியும். அந்த நான் பக்தாஸ் வந்து 2 விதங்கள்ல இருக்காங்க. சிலர் வீட்டுல வந்து இத பத்தியே பேச மாட்டாங்க. பகவானு, பூஜை புனஸ்காரம், பாகவதம், மகாபாரதம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அவங்க தேர் ஆல் ஜஸ்ட் வர வேண்டியது, சாப்பிடுறது, படிக்க வேண்டியது, ஒரு அட்டைனிங் ஹையர் பொசிஷன் அப்படின்னு ஆர்த்தி அத்தாத்தி அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ வாழ்க்கையை வந்து சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறது வந்து வாழ்க்கை வாழறதுக்காக தான். இதுதான் இதுல இருந்து பகவானும் இன்னொரு சக்தி இந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் பத்தி கேட்கவும் கேட்கறது இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல, அந்த ஏரியாக்கே போறது இல்லை. சோ அவங்க நார்மலா வந்து தன்னோட வாழ்க்கையை இதே மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி நம்மள மாதிரி இருக்கவங்கள பத்தி வேற வேலை இல்லை, 9 மணிக்கு உட்காந்து பாகவதத்தை காய்ன்னு கத்தின்று நம்மளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த வழியில இருக்கிறவங்கள பார்த்து நம்மள கேலி பண்றவங்க, அதுல ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க, இந்த மாதிரி 2 கேட்டகரி. இவங்க 2 பேரும் என்ன ஆவாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, இந்த முதல் கேட்டகரி இருக்கு பாரு, இதெல்லாம் என்னன்னே தெரியல, அதனால்தான் அவனுக்கு பகவான் மேல ஒரு நம்பிக்கை வரல, ஒரு ஈடுபாடு வரலன்னா அவங்களாம் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள், அவங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. குருஜி சொல்றா இல்லையா, நம்ம ஒரு 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தா இட் வில் டேக் கேர் ஆஃப் த 2/3 ஆஃப் த அதர் பாப்புலேஷன் சொல்லிட்டு, அந்த அந்த மாதிரி நம்ம இது நம்ம இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க தான் அவங்களெல்லாம் இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள கொண்டு வரணும். அததான் ஆச்சாரியர்களும் சத்குருகளும் ராமானுஜர், ஆதிசங்கரர் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம குருஜியும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய குருமார்கள் வந்து இந்த மாதிரி உலகத்துக்கு நல்லது செய்யறதுக்காக, அவங்களெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்காக பாடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இவங்கள் வந்து எப்படின்னா இங்க இழுத்துன்னு வருது, இது நம்மளோட வேலை. இன்னொரு குரூப் இருக்கு, இந்த 2வது குரூப், தெரிஞ்சும் வந்து கிரியா பண்ணா நல்லதுன்னு சொன்னா எல்லாம் எனக்கு தெரியும், நான் 10 வருஷம் கிரியா பண்ணி முடிச்சுட்டேன், இதுக்கு மேல எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இட்ஸ் ஆல் பீன் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருஜியை பத்தியே பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தெரிஞ்சும் அதுல ஈடுபாடு இல்லாம இருக்கவங்க நஷ்டம் அடைவது உறுதி அப்படின்னு கிருஷ்ணரே வந்து பகவத்கீதையில சொல்லிட்டு இருக்கு. நீ வந்து மத்தியாஜி மத்கரூச்சி அப்படின்னு நீ என்ன பூஜை பண்ணிட்டு என்கிட்ட வரலன்னா நீ உன்னை வந்து காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லப்பா, நஷ்டம் அடைவது தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ 2 விதங்கள் யாருன்னு பார்த்தோம். இதுதான் வந்து 8வது கேள்வியும் அதற்குரிய ஒரு பதிலும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. 9 பேரும் எல்லா விஷயங்களும் சொல்லி முடிச்சுட்டாங்க. கடைசியா ஒரு கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த 4 யுகங்க இருக்கு இல்லையா, இந்த 4 யுகங்களை நம்ம இந்த 4வது கலியுகத்துல இருக்கோம். இல்ல என்ன பண்ணும், நல்லா அந்த பக்தி பண்ணும், மாயாவில இருந்து வெளியில வரணும், மாயாவில மாட்டிக்கூடாது, இதெல்லாம் நம்ம 9 ரிஷிகளும் நமக்கு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ துவாபர யுகத்துல, திரேதா யுகத்துல, கிருத்த யுகத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களாம் கூட இந்த மாதிரி தான் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, இல்ல, ஒவ்வொரு யுகத்துக்கும் அவங்களோட பகவான் வந்த அவதாரம் வேற மாதிரி, அவங்களோட வழிமுறைகளும் வேற மாதிரி. அப்பெல்லாம் வந்து ஆத்மா வந்து பியூரா இருந்தது. கிருத்த யுகத்துல யோகம், அது பேரே சத்தியயுகம் பேரு. அப்போ வந்து ஆத்மாக்கள்லாம் வந்து அந்த ஒரு இம்பியூரிட்டியே இல்லாம பியூரா இருந்தது.
சோ அந்த யுகத்துல வந்து பகவான் வெள்ளை நிறத்துல இருந்தாராமா. அவங்க வந்து கடுந்தவம், தேவர் கேப்பபிள் ஆஃப் அண்டர் சிட்டிங் இன் மெடிடேஷன் ஃபார் ஹவர்ஸ் டுகெதர். நம்மளால முடியாது, 20 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து மூச்சு தள்ளிடுறது இல்லையா. சோ அவங்க கடுந்தவத்தால தியானம் செஞ்சதுனால அவங்க வந்து நற்கதியை அடைஞ்சாங்க. இதுல கிருத்த யுகத்துல, அதாவது முதல்ல சத்தியலோகத்துல பகவான் வெள்ளை கலர்ல இருந்தார். அப்புறமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் வெள்ளை கலர் இருந்தா அவர் ட்ரெஸ் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தால் அப்படி கிடையாது. த completely pure form of energy, the energy was uncontaminated la irundhathu. So that energy was expressing itself as many vibrations. So all those vibrations are not without, they are without discord. எல்லாமே வந்து நல்ல வைப்ரேஷன்ஸா இருந்ததுனால அவங்களால நிறைய நேரம் அதுல ஈடுபட்டு இருக்க அவங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது திரேதா யுகத்துல என்னன்னா பகவான் செந்நிறமா இருந்தார். அதாவது பாருங்க, அது வந்து சத்துவமா இருந்திருக்கு. அடுத்தது ரஜசிக்கா போயிடுது இல்லையா. திரேதா யுகத்துல சிவப்பு கலர்ல இருந்தார் அப்படின்னா, சோ த எனர்ஜி ஹஸ் பிகம் வெரி ஆக்டிவ் எனர்ஜியா இருந்தது. அங்க இருந்தது வந்து சத்துவ எனர்ஜியா இருந்தது. இரண்டாவது திரேதா யுகத்துல இருந்தது வந்து வெரி ரஜசிக், மீனிங் தட் they were all involving themselves with lot of activities. So அந்த ஆக்டிவிட்டி இப்ப வந்து எனக்கு வந்து 72 வயசா, எனக்கு வீட்டுல வேலையே இல்லை. So I can do 4 times meditation பண்ணல அது ஒரு விஷயம். காலையிலும் பண்ணலாம், மத்தியானமும் பண்ணலாம், சாயந்தரமும் பண்ணலாம். because I have nothing to do, everything is provided, I have everything. எனக்கு எதையும் தேடி போக வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது, அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னால தியானத்தில் ஈடுபடுறதுக்கு ஈஸியா முடியும். அந்த மாதிரி தான் சத்தியலோகத்துல இருந்தது. அவங்களுக்கு வந்து பகவானோட அருள் வந்து ஃபுல்லா இருந்தது. அண்ட் they need not undergo all this purification process எல்லாம் தேவையில்லை, because they are very pure. அதனால அவங்களால ஈடுபட முடியும். அடுத்தது ஆக்ஷன் வந்துடுச்சு இல்லையா. இப்ப என் டாக்டர் எல்லாம் 45 இயர்ஸ் 50 இயர்ஸ்ல நிறைய குடும்பத்துல வேலை இருக்கு. நான் 4 தடவை மெடிடேஷன் பண்றேன், நீயும் பண்ணன முடியுமா? they can't do it, right? இப்ப பிரபாவதி வந்து நீ 4 தடவை மெடிடேஷன் பண்ணு அப்படி என்ன சொன்னாலும் முடியும். இப்ப பாக்யமாமி அவங்களெல்லாம் சொன்னா முடியும், because we have that much of time and energy left with us. பட் இத பிரபாவத்தி நீ வேலைக்கு போகும்போது ஒண்ணு 4 தடவை நீ மெடிடேஷன் பண்ணனா முடியாது. So when the rajasic nature increases, the sattvic nature will get decreased. அதுதான் இந்த திரேதா யுகத்துல செந்நிறமா இருந்த ரஜஸ்னால ரெட் கலர் தெரியும் இல்லையா. சோ அவங்க வந்து they have to do something. என்ன பண்ணாங்க? யாகங்கள் பண்ணாங்க, யஜ்ஞங்கள் பண்ணாங்க, தபஸ் பண்ணாங்க. இது மூலியமா அவங்க வந்து பகவான் அடையறதுக்கான ஒரு முயற்சியை ஈடுபட்டாங்க. அடுத்தது துவாபர யுகத்துல என்ன அப்படின்னா பகவான் டார்க் கலர்ல, அதனால தானே கிருஷ்ணர் கருநீலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கிருஷ்ணர் பிலாங்ஸ் டு தி துவாபர யுகம். துவாபர யுகத்துல வந்து கருநீலமா இருந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் வந்து அந்த பக்தி, பூஜை, நைவேத்தியம் இதெல்லாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட எல்லாருக்குமே ஒரு ஈடுபாடு வந்தது இல்லையா. சோ துவாபர யுகத்துல வந்து பகவான் கருநீலமா இருந்தார், பீதாம்பரம் முடித்து இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கருநீலமா இருந்தார் அப்படின்போது everything has become very intense, the energy has become very intense, and the intense energy expresses itself as a light energy. அதனால்தான் அவரு பீதாம்பரம் அணிஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த நேரத்துல அவங்க பூஜைகள் பண்றதும் நெய்வேத்தியம் கொடுக்கறதும் பகவானோட ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்திட்டாங்க. அடுத்த ஒரு கலியுகத்துல பகவான் போகும்போதே சொல்லிட்டாங்க, அடுத்தது உத்தவா, அடுத்தது வந்து கலியுகம் வர போறது, யாரும் எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க, எதை செய்யக்கூடாதோ அதுதான் செய்வாங்க. அதனால நீ இருந்து எல்லாரும் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா உத்தவ கீதா. சோ இங்க வந்து செய்ய வேண்டிய செய்ய மாட்டான். என்ன செய்யணும்? தவம் செய்யணும், செய்ய மாட்டான். மெடிடேஷன் பண்ணும், ரொம்ப கஷ்டம். உட்கார்ந்து பூஜை பண்ணும், அதெல்லாம் எனக்கு டைமே கிடையாது. இந்த மாதிரி எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு, அப்ப இந்த கலியுகத்துல வந்து என்னதான் பண்றதுன்னா ஒரே வழிதான் நாம ஜபம். சோ கலியுகத்துக்கு
நாம ஜபம் ஒண்டிதான். நீ ஒண்ணும் பண்ணாத. ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. அதே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிறது வந்து ஒரு மந்திரம். யார் வேணாலும் உபயோகிக்கலாம், எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம சொல்லும் போது இதுதான் அவங்க கடை தேரக்கூடிய ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு கலியுகத்துல பகவான் கருமை நிறம், அதுதான் காளி எல்லாம் இந்த யுகத்துல தானே நம்ம வழிபடுறவங்க ஜாஸ்தியா இருக்காங்க இல்லையா. சோ நாம ஜபம் ஒன்றே வழி. இந்த நாம ஜபம் அப்படின்னு சொல்லும் போது இதுதான், இதோட வந்து பாகவதத்துல முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாம ஜபம்னா என்ன, மந்திரங்கள், மந்திரங்கள்னா என்னன்னு அப்ப வந்து யார் யார் சிவசூத்திர கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களோ நிறைய நம்ம வந்து இத பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்காரு அவரு. அந்த வைப்ரேஷன்ஸ்னா என்ன, வைப்ரேஷன் என்னன்னு அத கொஞ்சம் நம்ம இங்க இதுவா பார்க்கலாம். అదేమి కావర్గ దిశ చెప్పండి. శివసూత్ర இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதுல வந்து என்னன்னா இந்த இந்த வைப்ரேஷன்ங்கிறது வந்து கலாஞானம் மாத்திருக்கா அப்படின்றது வந்து சவுண்ட் என்ன, சிவசூத்திரல ஒரு சூத்திரம் மாத்திருக்கா அப்படின்னா த டைம் லிமிட் ஆஃப் எனி வைப்ரேஷன். ஒவ்வொரு வைப்ரேஷனுக்கும் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு, அதோட இன்டென்சிட்டி, அதோட லவுட்னஸ், அதோட வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து ஒரு விதமான சவுண்ட் எனர்ஜி இருக்கு. அத வந்து நம்ம சான்ஸ்கிரிட்ல, அதுதான் வந்து சான்ஸ்கிரிட்ட நம்ம மெயினா எடுத்துப்போம். அதுல வந்து நிறைய கக்கா ககா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம தமிழ்ல கசட தப்பற அப்படின்றது வல்லினம், ஞாங்கடா நம்மன்றது மெல்லினம், எரல வழங்கிறது அந்த இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த அப்படின்றது வந்து சமஸ்கிருதத்துல நம்ம இங்க சொல்றது, லிப்ஸ்ல சொல்றது, அந்த அன்னத்துல சொல்றது, கழுத்துல சொல்றது, வயிற்றுல இருந்து சொல்றது, தொண்டையில இருந்து நம்ம அந்த வைப்ரேஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொன்றும் கா அப்படின்னு சொல்லும் போது அது வந்து இங்கேருந்து வர்றது, பா அப்படின்னு பா வர்க்கம்ங்கிறது வந்து இது உதட்டுல இருந்து வருது. இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம பா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வைப்ரேஷன், கா 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 அப்படின்னா கா அப்படின் போது நம்ம வந்து அது மகா பிராணா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகா பிராணான்றது வந்து என்னோட பிராணம் வந்து அந்த வார்த்தையின் வழியாக வெளியில அப்படின்னு வரணும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நம்ம உடம்புல வந்து அது என்ன விதமான ஒரு எஃபெக்ட கொடுக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து 7 நிலைகள் இருக்கு இல்லையா. மூலாதார, விசுத்தா, மணிப்பூரகா, அநாகதா, விசுத்தி, அப்புறமா வந்து ஆக்ஞா, சசராரான்னு இருக்கு. இந்த ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சக்கரத்துக்குமே சில வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல வந்து 51 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 51 எழுத்துக்களும் இந்த விதமான 7 நிலைகளுக்கும் வந்து அது ஒரு அந்த வைப்ரேஷன் எந்த இடத்துல அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டராஜர் நிறைய டீட்டெயிலா எழுதி வச்சிருக்காரு. ஐ எம் யூசிங் ஒன்லி தட். சோ முதல்ல எடுத்த உடனே அப்படின்னா விசுத்த சக்கரத்துல வந்து 15 வவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது 15. அது வந்து விசுத்தாக்கு விசுத்த சக்கரம்ன்றது இங்க அத சொல்லும் போது இந்த இடத்துல வைப்ரேஷன் வரும். அப்புறமா வந்து அநாகத்தால 12 லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் மணிப்பூரகால 10 லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானால 6 லெட்டர்ஸ், மூலாதாரால 4 லெட்டர், அதுக்கப்புறமா ஆக்ஞா சக்கரான் இங்க வரும்போது 2 லெட்டர்ஸ் அப்படி சொல்லி. சோ இத கூட்டினா வந்து ஒரு 51 வருது. இந்த 51 என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த 51 வார்த்தைகளுக்கும் அத குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அந்த குரூப்புக்கெல்லாம் வந்து இந்த தேவதைகள் சொல்லுவாங்க. தேவதைகள்லாம் ஏதோ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு கிடையாது. தே ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். இப்ப வந்து நம்ம வைப்ரேஷன் அந்த இதை பார்க்கும்போது
நம்ம சொல்லுவோம் இன்ஃப்ராரெட்டு, வயலட்டு, நம்ம விசிபிள் லெவலு, அதுக்கப்புறமா எக்ஸ்ரே, காமா அப்படின்னு அந்த வைப்ரேஷன் ஒரு பேட்டர்ன் அந்த ஸ்கேல்ல பார்க்கும்போது வேரியஸ் லெவல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வேரியஸ் லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸை டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த லெட்டர்ஸ சொல்லும்போது அந்த விதமான வைப்ரேஷன்ஸ் வரும்போது அந்த அது எந்த இடத்த தாக்கத்தை ஏற்படுத்துன்றது நம்ம இந்த 7 நிலைகளை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. சோ அந்த மாதிரி சோ இந்த லெட்டர்ஸ வச்சுட்டு தான் பீஜ மந்திரங்கள் வந்து பண்ணுவாங்க. இப்ப வந்து சாதாரணமா எடுத்தானே ஓம் நம சிவாய யார் வேணா சொல்லலாம், ஓம் நமோ நாராயண, அது கூட வந்து நம்ம வைணவர்கள் வந்து அந்த மந்திரம் துவயம் அண்ட் சரம ஸ்லோகம் அப்படின்னு 3 வந்து ஆச்சாரியர் மூலியமா தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் காயத்ரி மந்திரம் வந்து யார் வேணா சொல்லலாம், அது எல்லாருக்குமே அது பலனை தரும். ஆனா காயத்ரி இனிஷியேட் ஆயிருக்கிறவங்க அந்த காதுக்குள்ள வந்து அந்த ஆச்சாரியா சொல்லி அந்த காயத்ரி வரும்போது இட் கெட்ஸ் இன்டு அவர் டிஃப்ரெண்ட் லெவல். இப்ப நான் வந்து எல்லாரும் காயத்ரி ஓம் சொன்னானா அது வந்து வாயில வரும். அந்த வார்த்தை நம்ம எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை நம்ம உச்சரிக்கிறோமோ அந்த மாதிரி சில லெவல்ல நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். ஆனா அது குரு மூலியமா வந்து ஒரு பீஜ மந்திரம் நமக்கு சொல்லும்போது நம்மளோட உடம்புல எந்த விதமான ஒரு தாக்கம் இருக்கோ, எந்த இடத்துல எந்த விதமான வைப்ரேஷன் வரும்போது அந்த தாக்கம் சரியாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் வந்து இந்த நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங்ல நிறைய பேர் பீஜ மந்திரம் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ அந்த மந்திரத்தை பண்ணிட்டு வச்சுட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அது வந்து வெளியில சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ எனக்கு ஒரு மந்திரம் கொடுத்துருக்காங்க, நான் அந்த மந்திரத்தை வச்சுட்டு நான் வந்து அது என்னோட பீஜ மந்திரம். சோ இந்த பீஜ மந்திரங்கள்து வந்து ஒரு சின்ன ஹம் அந்த மாதிரி ஒரு சின்ன வைப்ரேட், பெருசா வந்து காயத்ரி ஜபம் மாதிரி ஓம் நம சிவாய் ஓம் நம நாராயண மாதிரி எல்லாம் ஒரு இருக்காது. அது வந்து பீஜ மந்திரங்கள். சோ இந்த பீஜ மந்திரங்கள் இந்த லெட்டர்ஸால ஆனது. ஒவ்வொரு பீஜ மந்திரத்துக்கும் நான் சும்மா சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கணும்னு கிடையாது. இந்த கா வர்க்கத்துக்கு ஒரு தேவதை வந்து பிராமி அப்படி சொல்லுவோம். இந்த நம்ம இந்த அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, வவல்ஸ் எல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு உரியது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டாட்டா சாச்சா ஜஜானா வந்து சாரி மகேஸ்வரி அப்படின்றாங்க. அப்புறம் டாட்டா டாடான் அது சொல்லுவோம்ல, டாட்டா டட்டா அப்படின்னு அது வந்து கௌமாரி. அதே மாதிரி தா சீரியஸ் வந்து வைஷ்ணவி. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வாராகி. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இருக்கு. இந்த 9 அக்ஷரங்கள்ல இன்னைக்குதான் நான் இன்னொரு விஷயமும் படிச்சேன் அப்பாவோட டிஸ்கசிங் இந்த ஈவினிங். இந்த 51 எழுத்துக்களால ஆனதை இந்த 51 எழுத்துக்களையும் உடலாக பெற்றவர் தான் சரஸ்வதி. அதனாலதான் சரஸ்வதி தேவி வந்து இந்த 51 எழுத்துக்களால் ஆனவர்கள். So she is embodiment of a compendium of all vibrations. இந்த வைப்ரேஷன்ஸ் எங்க இருந்து வந்தது அப்படின்னும் போது உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். சதி கதை வந்து அந்த சிவபெருமானு போவாதன்னு சொல்வாரு, தக்ஷ யக்னத்துக்கு போயிட்டு அங்க அப்பா என்னோட ஹஸ்பண்டுக்கு எந்த விதமான மரியாதை கொடுக்கலன்னு she will self-humiliate herself. சோ அந்த எரிஞ்சு போன உடம்ப எடுத்துட்டு சிவபெருமான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த உடல்ல தூக்கிட்டு லோகமா சுத்தின்னு இருப்பார். சரி பார்த்தாரு இந்த விஷ்ணு இந்த ஆளை வந்து இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும், இஸ் ஜஸ்ட் கெட்டிங் டவுன். சில சமயத்துல ரொம்ப டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு ஊட்டிட்டு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, இதை போய் கிரியா பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. கிரியா பண்ணி டீப் டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்தவங்க கதையெல்லாம் நம்ம வந்து நூறா கேட்டிருக்கோம் இல்லையா. சோ அந்த மாதிரி சிவபெருமான் டிப்ரெஷன் போயிட்டாரு, இந்த உடலை வச்சுட்டு லோகமா சுத்திட்டு இருந்தாரு. சோ பெருமாள் விஷ்ணு என்ன பண்ணார், தன்னோட சக்கராயுதத்தால அந்த உடலை வந்து செதைச்சிட்டார். அந்த செதைச்ச உடல் வந்து 51
பீசஸா ஆயிடுச்சு. அதுல வந்து 8 தான் சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சின்ன சின்ன பாகம், முக்கியமான பாகங்கள் விழுந்த இடம் தான் சக்தி பீடங்கள். அது 8 தான். 8 தானே, 8ன்னு சொல்லுவோம். அதை தவிர இன்னும் கை காலு விரல் எல்லாம் பிச்சு பிச்சுன்னு போயிட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து 51. சோ இந்த 51 அந்த சக்தியோட உடல்ல இருந்து வந்த அந்த பார்ட்ஸ் ஹவ் பிகம் வைப்ரேஷன்ஸ். அந்த 51 வைப்ரேஷன்ஸ் தான் இந்த ஒரு சம்ஸ்கிருத லெட்டர்ஸ் வடிவில வந்து அந்த ஒரு லாங்குவேஜாவே வந்து அது டெவலப் ஆச்சு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இத வந்து நான் இந்த ஒரு இடத்துல ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, பீஜ மந்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த கலியுகத்துல மந்திர உச்சாடனம் ஒண்டிதான் நமக்கு ஒரே வழி அப்படின்னும் போது, அந்த மந்திரம் எந்த மந்திரத்தை வேணா யார் வேணா சொல்லான்றது சில மந்திரங்கள் இருக்கு. சில பீஜ மந்திரங்கள் வந்து அவங்க ஒரு குருவோட இனிஷியேஷன்ல தான் வரணும். யாருக்குன்னா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு நல்ல குரு இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட பண்ணு. இல்லைன்னா நம்ம சமாதி மெடிடேஷன்ல எல்லாருக்கும் ஒரு பீஜ மந்திரம் கொடுப்பாங்க இல்லையா, அதை பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட பலன் ஜாஸ்தி ஆகும். நமக்கு எந்த இடத்துல எனர்ஜி மாட்டின்னு இருக்கு, ஆக்ஞால போயிட்டா, இல்ல இன்னும் மூலாதாரத்துல வேல தூங்கிட்டு இருக்கா, இல்ல அனாஹத்தால தான் பிளாக் ஆகுது இல்லையா. சோ அனாஹத்தால தான் நிறைய பேருக்கு பிளாக் ஆகும்போது தான் கோபம் வருது, ஒரு வெறுப்பு வருது, அன்பு இல்லாம போறது. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அனாஹத்தாலோட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு அந்த அனாஹத்தாக்கான ஒரு பீஜ மந்திரம் எம்ன்ற வரும். சிவமயம் ஓம் அந்த மாதிரி எம் என்ற மந்திரம் வரும்போது அதை வந்து நம்ம யார்கிட்டனா போய் சேர்க்கும் போது அதோட ஒரு இனிஷியேஷன் வரும்போது நம்ம அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த பிளாக் கிளியர் ஆகும். ஒண்ணுமே வேணாம் எனக்கு யாரு இந்த மந்திரம் எல்லாம் சொல்லி தருவான்னு தெரியும். என் காதுல யாரு பீஜ மந்திரம் ஒன்னும் பண்ணாத, பெருசுதான் போயிட்டு ஒரு சுதர்ஷன கிரியா பண்ணிட்டு வாரம் லாங் கிரியா பண்ணும்போது எல்லா எனர்ஜி சென்டர்லயும் புஷ்கன் வந்து கிளியரா ஆயிடும். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர். இதுதான் ராஜா நேமியோட ஒரு 9. நான் வந்து இன்னொரு இதுல பார்த்தேன், இந்த ராஜா நிமின்றது வருதான் அவரு ஜனகரோட இன்னொரு பெயர் அப்படின்னு. ஏன்னா ஒரு மிதிலா ராஜா அப்படின்னு தான் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா. சோ ராஜா நிமின்றது சிலர் வந்து இத வந்து ஜனகர் மாவோட சபையில நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஜனகரோட சபையில் நடந்தது ஒத்துக்கலாம். ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் அவரோட சபையில ஞான சர்ச்சை எப்பவும் நடந்துட்டே இருக்கும். மேபி இந்த ராஜா நேமி அங்க போனாரா என்னவோ, இவங்கெல்லாம் வந்து பண்ணாங்களே, எப்படி வேணா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு நல்ல விஷயம் நமக்கு கிடைச்சது. சோ இதோட வந்து நம்ம பாகவத சிந்தனைகள்ல வந்து ஓரளவுக்கு வருது. இதுக்கு மேல ஹம்ச கீதா இருக்கு, உத்தவ கீதான்றது வந்து ரொம்ப பெருசு. படிச்சு படிச்சு பாக்குறேன், அது வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கு முன்னால் இருக்குது கிருஷ்ணர் கதை நம்ம பார்த்துட்டோம், கிருஷ்ண லீலா பார்த்தாச்சு, 24 குருமார்களை பார்த்துட்டோம், அப்புறம் தத்தாத்திரேயாவை பத்தி படிச்சுட்டோம். அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த 9 கேண்டோஸ்ல நிறைய முதல் 4 கேண்டோஸ் வந்து அதை எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு இது பத்தாது. அதெல்லாம் ரொம்ப டீப்பா போனோம். மத்ததெல்லாம் கதை, துருவ கதைன்னு பிரகலாத கதை, அதெல்லாம் நம்ம வந்து கதை கேட்டிருப்போம். அந்த கதையில எல்லாம் வந்து உள்மீனிங்கெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் எனக்கு இன்னும் வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஐ ஹவ் நாட் கிராஸ்ப்ட் இட். அதனால பாகவத சிந்தனைகள்ல இதோட முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேற விதமா போகலாம் அப்படின்னு அடுத்த வாரத்துல இருந்து உபநிஷத்துகள்ல பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. அதனால இதோட பாகவத சிந்தனைகள் அப்படின்ற இந்த பேரை வந்து ஆன்மீக சிந்தனைகள்னு நான் மாத்த போறேன். ஏன்னா போன தடவை சுமதி நீங்க வந்து அது வேற குரூப் வேணும், நான் என்ன அந்த குரூப்ல போடுங்க நான் கூட கேட்டேங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, இந்த குரூப்ல இருக்கவங்களாம் அந்த குரூப்ல இருப்பாங்க. குரூப்போட பேர் மட்டும்தான். ஓகே, யாருக்கு என்ன இதென்னா கேட்கணும்னு தான் சந்தேகம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவ். எதனா புரியாதது இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா இன்னி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோம், 5 நிமிஷம் தான் இருக்கு. Take rest. Okay.
ஓகே.